இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் மேம்? எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்து தர முடியுமா? பாரதி, ஐம் சோ சாரி. உங்களை கூப்பிட்டு காஃபிலாம் போட சொல்றேன்னு நினைச்சு தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. வீட்டில் நீங்க போடுற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆஃபீஸ்ல போடுற காஃபியை யோசிச்சா இன்னும் தலைவலி தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் உங்களை கேட்குறேன். ப்ளீஸ் பாரதி. காஃபி தானே மேடம், நீங்க போட்டு கொடுக்க சொன்னா நான் போட்டு கொடுக்க போறேன். ம். சொல்லுங்க மேடம். துரை, நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். நான் சொல்றது புரிஞ்சுதா? எஸ் மேடம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறோம் மேடம். ஐயோ பாரதி, என்னாச்சு பாரதி? என்னாச்சு? பாரதி, என்னாச்சு? மெது, என்னாச்சு? பாத்து. என் மேலதான் சார் தப்பு. சோஃபால உட்காருங்க. பாரதி மேடம் காஃபி எடுத்துட்டு வர்றது தெரியாம நான் பார்க்காம வந்து மேல இடிச்சிட்டேன் சார். அதனாலதான் சார் காஃபி அவங்க மேல கொட்டிடுச்சு. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாத்து வர மாட்டேன். எதிரில வரவங்கள கூட தெரியாம இப்படி எரும மாடு மாதிரி மேல வந்து இடிச்சிருக்கா? சூடா இருக்கிற காஃபி கால் மேல கொட்டினா எப்படி எரியும்னு உனக்கு தெரியுமா? அதுவும் இல்லாம அவங்க கால்ல அடிபட்டு இருக்கு. சார், நான் சத்தியமா தெரியாம தான் சார் இடிச்சேன். பாரதி மேடம், நீங்களாச்சும் சொல்லுங்க மேடம். ஆதி சார் அப்பதான் மேடம் நம்புவாரு. அவர் சொல்றது உண்மைதான் சார். அவர் வேணும்லாம் வரல, தெரியாம கவனிக்காம வந்துட்டாரு. நானும் அவர் வரத கவனிக்காம வந்துட்டேன் சார். ஆதி, பாரதியே தெரியாம தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவனை தேவையில்லாம சந்தேகப்பட்டு திட்டிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம யாராச்சும் வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? இல்ல பாரதி? ஆமா மேடம், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் பார்க்காம வந்துட்டேன். என் மேலயும் தப்பு இருக்கு. சரி, வாங்க பாரதி, வந்து உங்க சீட்ல உட்காருங்க. நான் கூட்டிட்டு போறேன். பாத்து வாங்க. ம்.